அனைவருக்கும் வணக்கம். யசோதா கண்ணன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம அன்போடு அவள் கொடுத்த குச்சேலரை செல்வந்தராக்கிய ஸ்ரீகிருஷ்ணர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கதையை பார்க்கலாம். கிருஷ்ணரின் நண்பர் குச்சேலர் ஏழையாக மனைவி குழந்தைகளுடன் வசித்த அவரை செல்வந்தராக்கினார் பகவான். அதுவும் நண்பர் ஆசையாக கொடுத்த ஒரு பிடி அவலை வாங்கி சாப்பிட்டு பொன்னும் மணியும் அவருக்கே தெரியாமல் பரிசீலித்தார். கிருஷ்ணரும் குச்சேலர் என்கிற சுதாமாவும் ஒன்றாக குருகுலத்தில் படித்தவர்கள். ஒரு நாள் குருவின் மனைவி கிருஷ்ணருக்கும் குச்சேலருக்கும் அவல் தயாரித்து கொடுத்தார். ஆனால் குச்சேலரோ கிருஷ்ணனுக்கு அதை சரி பங்கு கொடுக்காமல் அத்தனை அவளையும் குச்சேலனை சாப்பிட்டார். அதை நினைத்து கிருஷ்ணர் கவலைப்படவில்லை. ஆனால் குருவோ குச்சேலன் செய்த மிகப்பெரிய பாவச் செயல் இது என்று கூறியதோடு, குச்சேலா, நீ வறுமையில் வாடுவாய் என்றார். குச்சேலருக்கு திருமணம் நடந்தது. குழந்தைகள் பிறந்தனர். சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த விதி தன் வேலையை தொடங்கியது. குசேலன் வறுமையில் வாடினார். எனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் நம் குழந்தைகள் உடுக்க மாற்று ஆடை கூட இல்லாமல் இருக்கிறதே, உயிர் வாழ அடுத்த வேளை சாப்பாடும் இல்லையே என்று வருந்தினார். உடனே குச்சேலரின் மனைவி சுசீலை ஒரு யோசனை சொன்னார். திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்பார்களே, தெய்வம் போல இருக்கிறாரே உங்கள் நண்பர் ஸ்ரீகிருஷ்ணர், அவரை சந்தித்து வாருங்கள் என்றாள். மனைவியின் யோசனையை ஏற்று கிருஷ்ணரை சந்திக்க புறப்பட்டார் குச்சேலர். அப்போது சுசீலை, பல வருடங்களுக்கு பிறகு உங்கள் நண்பரை சந்திக்க செல்கிறீர்கள். கிருஷ்ணருக்கு அவள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பீர்களே, இதோ இதில் கொஞ்சம் அவள் இருக்கிறது, கொண்டு செல்லுங்கள் என்று கொடுத்தாள். மனைவி கொடுத்த அவல் மூட்டையுடன் நண்பனை பார்க்க புறப்பட்டார் குச்சேலர். கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க குச்சேலர் என்பவர் வந்திருப்பதாக கிருஷ்ணரிடம் பணியாளர்கள் சொன்னவுடன் வாசலுக்கு ஓடோடி வந்தார் கிருஷ்ணர். குச்சேலனை கட்டி தழுவி உள்ளே அழைத்துச் சென்றார். மனைவி மக்கள் எப்படி இருக்கிறார்கள் குச்சேலா? எனக்கு என்ன தந்து அனுப்பினார்கள்? அது என்ன மூட்டை என்றார் கிருஷ்ணர். குச்சேலன் மூட்டையை பிரித்து அவளை கையில் எடுத்தான். அதை ஆசையாக வாங்கி சாப்பிட்டார் கிருஷ்ணர். அவர் சாப்பிட சாப்பிட குசேலர் வீட்டில் செல்வம் நிரம்பியது. கிருஷ்ணரின் மனைவி உடனே வந்து, நீங்கள் சாப்பிட்டது போதும், எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வையுங்கள் என்று தடுத்தார். என்ன குச்சேலா, என் பங்கு அவள் கிடைக்க எத்தனை வருட காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது பார்த்தாயா என்று கூறி சிரித்தார் கிருஷ்ணர். குசேலரும் சிரித்துவிட்டார். கிருஷ்ணரிடம் உதவி கேட்காமல் திரும்புகிறோமே என்று வருத்தம் குச்சேலனிடம் இல்லை. நண்பனின் அன்பே போதும் என்று வீடு திரும்பினார். அங்கே தன் இல்லம் பொன்மயமாக ஜொலிப்பதைக் கண்டு எல்லாம் கிருஷ்ணரின் செயலே என்று மகிழ்ந்து போனார் குச்சேலர். அன்போடும் நட்போடும் ஒரு பிடி அவள் கொடுத்ததை ஏற்று நண்பனின் வாழ்க்கையே மாற்றிவிட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். நமக்கு கருணை காட்ட மாட்டாரா என்ன? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குச்சேலர் கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்த அந்த நாள் மார்கழி மாதத்தில் வரும் முதல் புதன்கிழமை, அதாவது நாளைக்கு. இதை தவற விடாதீர்கள். வரும் புதன்கிழமை நாளைக்கு 22/12/2021 அன்று காலை விடியற்காலை 4:30 மணிக்கு குச்சேலர் கண்ணனை சந்திக்கும் நேரம். அன்று காலை, அதாவது மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம், பிக்காம அப்படியே ஒரு சீப்பு, அதில் எத்தனை இருந்தாலும் அப்படியே வச்சு, சர்க்கரை கலந்த வெண்ணெய், அடுத்து பசும்பால், அவல், வாசனை புஷ்பம், வெற்றிலைப்பாக்கு இவைகளை வீட்டின் வாசற்படியின் முன் வைத்து 2 புறமும் சிறு அகலில் நெய் விளக்கேற்றி, கிருஷ்ணாஷ்டகம் சொல்ல தெரிந்தவர்கள் சொல்லலாம், அல்லது ஒலி பேழை ஒலிக்கச் செய்து கிருஷ்ணனை வணங்குபவர்களுடைய வீட்டில் செல்வம், உணவுப் பொருட்களுக்கு எந்த காலத்திலும் பஞ்சம் ஏற்படாது என்பது கண்ணனின் கூற்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.